விவேகானந்தருக்கு எப்படி இந்த சக்தி வந்தது அப்படிங்கிற போது அங்கே கலவரங்களும் மற்ற நிலைகள் நடக்கின்றது. அப்போ கர்ப்பத்தில் இருக்கும்போது விவேகானந்தர் தாய் கர்ப்பத்தில் இருக்கும்போது எத்தனை தெய்வங்களை வணங்குறோம், இதெல்லாம் அநியாயம் நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டு கடவுள் இல்லையா அந்த உணர்வோட இயக்கத்தோடு இருக்கு. இங்கே அதர்மங்களும் மற்ற நாடுகளும் அது அன்று முஸ்லீம் மதங்களும் மற்ற மதங்களும் ஒன்றோடு போரிட்டு பல நிலைகள் நாம் வணங்கிய கடவுள் எல்லாம் எங்கே போயிட்டு நின்ற கேள்வி கேட்கிறோம். ஆக தெருக்களில் கலவரமும் மற்ற அப்ப அதே உணர்வு கருவில் இருக்கப்படும் போது பெற்றது. அந்த உணர்வின் தன்மை இழப்பும்போது இந்த செல்வந்தரா இருந்தாலும் வக்கீலுக்கு படித்தாலும் அவன் படித்துக் கொண்டு இருக்க போகும்போது என்ன திடீர்னு இந்த தாய்கருவை பெற்றமே இப்ப சமாதி ஆயிடும். உடனே அவனுக்குள் வந்த இதே உணர்வு வரப்போகும்போது கடவுள் யாரு என்னங்கிறது அவனுக்குள் விழா போட்டு அலைந்து கொண்டிருக்கும் போது தான் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் நீ கடவுளை காட்டியாமலே பார்க்கணும்னு நினைச்சிடுறான். கடவுளை பார்க்க முடியாது, உணர முடியும் என்று சொல்றார். அவதான் அந்த உணர்வின் நுகர்வு போகும்போது உணர்வின் எண்ணங்கள் எப்படி இயக்குது என்று அதை இங்கே விவேகானந்தர் கூட்டுகிறார். ஆக அவருடைய சீடர்கள் வந்ததோடு வினாக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவியில் வரப்போகும்போதுதான் அது எப்படி அந்த நிலை கற்றுக்கொண்டார். ஆக நாம் நுகரும் உணர்வு நமக்குள் எண்ணங்கள் எப்படி வருகின்றது, ஒரு உயிரும் எப்படி உருவாக்கின்றது. ஆக ஒரு மனிதன் நல்லதாக வேண்டும் எண்ணினால் நமக்குள் அந்த எண்ணங்கள் என்ன செய்யுது. அப்ப அந்த உயிரை கடவுளாக மதித்து உடலின் தன்மை எப்படி எடுக்க வேண்டும் என்றுதான் எண்ணங்கள் உணர்வும் உணர்ச்சிகளையும் அங்கு விவேகானந்தர் அவருடைய எண்ண பதிவுகளை நிறைய கொடுத்திருக்கிறார். அவர் கொடுப்பதற்கு காரணம் இங்கே ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன செய்தார், காசி கங்கை கரையில் போகும்போது அங்கே 2 பணங்கள் எரிந்து பணங்கள் அந்த வரிசையில் போற அந்த கேதார் காட்டு ஆச்சந்திர காட்டு அந்த இந்த மாதிரி காட்டுகள் எல்லாம் சுடுகாடு தான் எரிக்கிற இடம் தான். ஆனால் அங்கே போன உடனே அந்த கங்கையிலே படகுல போயிட்டு இருக்கிறார். இப்ப இவரோட சீடர்களாக போறாங்க. அது போகும்போது அந்த அச்சந்திர காட்டுல இங்கே பிணங்கள் இருந்து கொண்டிருக்கு. அதை பார்த்த உடனே அப்படி சமாதி ஆகிறார். சமாதாயி கண்ணை மூடி நிலையா இருக்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திருக்கிறார். நினைத்தோன்னு சாமி திடீர்னு சமாதி ஆயிட்டுங்களே, என்னத்தை பார்த்தீங்க? அங்கே சிவன் சக்தி ஆகிறதை பார்த்தீங்க, சிவனையும் சக்தியும் பார்த்தீங்க. ஆகா, ஆக சாமியை பார்த்து நம்ம சிவனையும் சக்தியை பார்க்க முடியல, இவனுடைய எண்ணங்கள். ஆக இந்த உடலை எரியக்கூடியது சிவம், இது ஆவியாக சக்தியாக எப்படி போகின்றது. எவ்வளவு தேடினான் எவ்வளவு எழுத்தான் இந்த உணர்வின் தன்மை இந்த உடலை சேர்த்துக்கொண்ட உடல் ஆவியா செல்ல சூரியன் அந்த வெப்ப காந்தங்கள் கவர்ந்து அது அலைகளாக எப்படி மாறுகின்றது. அப்ப சிவன் எப்படி சக்தி, அதை சிவசக்தியை பார்த்தேன் என்கிற போது நீங்க ராமகிருஷ்ண மடத்திலிருந்து பொச வெளியிடுவாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே சிவனையும் சக்தி அவர் பார்த்தாருன்னு சொல்றாங்க. யாரு இருத்தன் சிவன் இங்கு பார்த்தன் சிவன் யாரு, நம்ம உடல் சக்தி இது நமக்கு இயக்கு. கோபம் என்ற உணர்வு எடுத்த காளியாக மாறும். ஆக நாம் சுவாசித்த உடனே நினைச்சு இந்த உடலை அந்த சக்தியில ருத்ரதாண்டம் ஆரட்சி. ஆக சாந்தம் என்ற நிலையிலிருந்து அரவணைக்கு செய்யும். அதனால்தான் நம்ம நடனக்கலைகளின் எதன் உணர்வை சுவாசிக்கிறோமோ இந்த உடல் எப்படி என்றதை தில்லை நடராஜா இந்த எல்லைக்குள் நாம் நுகர்ந்த உணர்வுகள் எதை எடுக்கின்றதோ அதை தில்லை அம்பலத்தாண்டவா. ஆக தில்லை என்பது நமது பூமி, அதன் தில்லை நடராஜா. பூமி நின்ன என்ன ஆகும், அரோகரன். அதான் திருமூலர் அதை தெளிவாக பாருகின்றார். தில்லை அம்பலத்தாண்டவா, இந்த உடலான இந்த அம்பலத்தை யார் ஆடுது உயிர். அதனால்தான் நுகரும் உணர்வு கோபமான எண்ணத்தான் இந்த உயிரிழப்பட்ட ருத்ரதாண்ட ஆடு. ஆக அபிநயம் வைக்கப்படும் அரவணைத்து செல்லும் இந்த உணர்வு நம் உடலை எப்படி இயக்குது என்று திருமூலர் இதை தெளிவாக கொடுக்கின்றார். இதை போலதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த உணர்வின் உண்மையின் தன்மையை நுகர்ந்த உணர்வுக்கொப்ப உடலாக்கி உடல் ஆனப்பின் இந்த ஆவியின் தன்மை ஆணைப்பு அதன் உணர்வு நுகர்ந்த உடலை எப்படி இயக்குகின்றது என்ற தத்துவத்தை கொடுக்கிறார் இந்த ராமகிருஷ்ண புஸ்தகத்திலேயே. ஏன்னா இதெல்லாம் குருநாதர் அடிக்கடி எடுத்து சொல்வார். என்ன உணர்வுகள் எப்படி மாற்றி அமைத்த இந்த உடல் இச்சைக்குத்தான் ஞானிகள் உணர்வுற பயன்படுத்தினாரே தவிர இந்த உடல் இச்சைக்கு வந்தவன் எத்தனை நாள் இந்த உடலில் வாழப்போகின்றான். தேடி சொல்லும் மிஞ்சுவதில்லை, உடலின் அழகும் நிற்பதில்லை. வேற ஒன்றும் வண்டியில திருமணம் செய்து போறாங்க, ரொம்ப அழகா இருக்கிறாங்க. மாமியார் வீட்டுக்கு போன உடனே மாமி ஏமா இந்த மாதிரி சொன்ன நான் சுகமா வாழ்ந்தேன், எனக்கு மாமியார் இப்படி திட்டு போட்ட நீங்க வீட்டுக்காரன் கேட்டோம்னா கேட்க மாட்டேங்கிறார். உடனே என்ன செய்வீங்க, இனி என்ன வாழ்க்கை என்ற நிலை தீய வச்சு குறைச்சிக்கிறாங்க. அப்ப தீய வச்சு உழந்தோன்னு செத்தவொடனே எதுக்கு சாகுறாங்களா. இந்த உடலை எவ்வளவு அழகா இருந்ததோ எவ்வளவு அழகுப்படுத்தினாலும் இதெல்லாம் கரியுது. கரிய பின் என்ன நிலை வருது,
ஐயோ எரியுதே எரியுதே எரியுதுன்னு இந்த அவசரத்தில் வச்சிடறாங்க, எரியுதுன்னு வருது. இப்ப இவங்க நினைச்ச மாமியார் மணி எல்லாம் சொல்றோம்னால கோச்சிட்டு போயிட்டாலே அப்படின்னு இந்த வேதனை கண்ட உணர்வு அங்க எடுக்கிறாங்க. அவங்க உடனே வேதனையும் இந்த எரிச்சலும் தோன்றும். அதே சமயத்தில் இவங்க நண்பரா இருக்க போகும்போது அம்மனோ அண்ணனோ தம்பியோ யார் மேலே நான் போறேனே இந்த மாதிரி இருக்கிறேன்னு சொன்னா போறோம், அவன் உடல்ல போகுது. ஆக இதே எரிச்சலின் தன்மை இங்க பேயா ஆற்று. அவனையும் கொண்டு போட்டு இந்த உடலை விட்டு சென்ற பின் எரிப்பூச்சியாக பறக்கும். நம்ம எவ்வளவு நிறைய கறக்கின்றோமோ சந்தோஷப்பட்டமோ இந்த உடலை எப்படி மாற்றுகிறது எல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் இதெல்லாம் இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு கரெக்டா வந்து இதெல்லாம் போய் பார்க்காரு அப்படின்ற. இதனால மனிதனுடைய இயக்கங்கள் எப்படி இருக்கிற அந்த உண்மையை உணர்ந்து கொள், அது அறியாமையிலிருந்து விடுபடைச்சு இந்த உடலுக்கு பின் நாம் எப்படி எடுக்க வேண்டும் என்ற இந்த உணர்வை கரைச்சி இதான் எனக்கு கைத்த கட்டளை. அதே சமயத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் இருந்த இடத்துல இந்த கல்கட்டா கொண்டு போய் இந்த இதெல்லாம் கதைகளை கொண்டாடுறாங்க. ஏன்னா இதெல்லாம் உணர்வுகள் இங்க இருக்குது நீ பாரு அப்படிங்கிற. அதே சமயத்தில் சாயங்கால நேரத்தில் அவர் என்ன செய்யறாரு, இந்த உடல் எங்க போனாலும் யாராவது உடலை திரைச்சா அங்க போய் உட்கார்ந்துறாரு. அந்த உடலிருந்து போன அந்த ஆவியை இழுத்து என்ன செய்ய பேசுறாரு, என்னென்ன நடந்தது எப்படி இப்படி ஆனது என்ற நிலையை தெரிஞ்சுக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த புத்தகங்கள் எடுப்பாங்க அதெல்லாம் சொல்லுவார். ஆனால் அதே சமயத்தில் பெரிய பெரிய மந்திரவாதி எல்லாம் வர்றாங்க. இவர்கிட்ட என்னென்ன சரக்கு இருக்குது, ஒரு பைத்தியகாரம் ஆயிருக்குன்னா என்னென்னமோ சொல்றான் ஏதோ நடக்கிறாங்கிற வகையில் அவரை பின்தொடர்ந்து சென்றவர்கள். அதாவது எமயமலையிலிருந்து ஒன்று சில பேர் ஒரு பெண் சாமியார். ஆக இவனுக்கு நாம் இவ்வளவு சக்தியில கற்றது கூட இவன் இந்த மாதிரி செய்யறான எண்ணங்களிலே தெரிந்து கொள்வதற்கு வந்தவங்க ஏராளமானது. ஆனா அவர் உடல் என்ற அந்த சத்தியத்தின் நிலை கொண்டு அந்த உணர்வை நல்லதை செய்து கொண்ட நிலை அங்கு பலியிட போகும்போது இப்படி செய்கின்றார்களே என்ற உணர்வு கொண்ட அந்த ஆன்மா இவன் உடலுக்குள் சென்று அவன் எண்ணின் நல்ல உணர்வு இங்கே வெளிப்படுத்துது. யாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் மேலே எப்படி இயக்குது என்று இப்படி காட்டுறார். இருந்தாலும் இந்த உண்மையை தெரிந்து கொண்ட பின் அங்க என்ன நடக்கின்றது என்ற உண்மையும் இங்கே கொண்டு வருகின்றார். எப்படி இப்ப ஒரு சமயத்தில் எல்லாருடைய ஆசைகள் இந்த அகந்து சாமி எல்லாம் பஜனை பாடுறது, அது பாடுறது, கடவுளை பார்க்குறது, அதனால நம்ம சொத்து தேர்ந்து இவர் சுற்றி வர்றாங்க. ஆனா இவர் சொல்றதை யாருமே மதிக்கிறதில்லை. ஆனா எப்படியோ கூட பஜனை பாடிட்டு போனா நம்மளுக்கு எப்படியோ அவர் நமக்கு அருள் கிடைக்குங்கிற நிலை தான் போறாங்க. இதே மாதிரி ஒரு சாமியார் ஒருத்தன் வர்றாங்க. வந்த உடனே சாயங்கால நேரம் வாக்கிங் அப்படி கொஞ்ச நேரம் சுற்றி வர்றது உண்டு. அப்படி சுற்றி வர போகும்போது என்ன இப்போ இருட்டுது. இருந்த உடனே கல்லு தட்டி இடறிது. இடர்ந்த உடனே என்ன ஆயிப்போச்சு, ஒருத்தனை லைட் எடுத்துட்டா அதுவா இதுவான்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. இருந்த தட்டுன்னு இது கூட தெரியாம போச்சு, அதாவது லைட்டை எடுத்துட்டு வராம போச்சு அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த உணர்வு அங்கே பதிவாயிருக்கு. இன்னைக்கு கூட நீங்க பாத்துக்கலாம் அவரோட உடல்ல இருந்து என்ன வந்தது, அந்த அலைகள் எப்படி பயந்திருக்குன்னு அது குருநாதர் அங்க காட்டுகின்றார். அப்ப இடம்னு அந்த சாமியார் என்ன செய்யறாரு தெரியுங்களா, இது என்ன பெரிய வித்தைகாலந்தது, ஜலோ பவானி அப்படின்னு சலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட்ட முன்னாடி போகுது. எது ஒரு விளக்க கொண்டுகிட்டு ஒரு ஆவி போகுது. போன உடனே என்ன நடக்குது, எல்லாரும் அப்ப ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் சொன்னார், நான் இந்த வெளிச்சத்தை விரும்பல, இங்க வெளிச்சம் இல்லாத போச்சு அப்படின்னு சொன்னா கொல்லுன்னு சிரிக்கிறாங்க. இத்தனை பேருக்கு மத்தியில் அவமதிக்கான்னு சொல்லி போட்டு எந்த சொல்ல சொன்னதோ அங்க ஏவல் பண்ணி அவரை சாப்பிட விடாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் இது மற்றவர்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த உடல் கொஞ்ச நாள் இருக்கின்றது, அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லைன்னு எதை சொன்னாலும் இந்த வைத்தியம் பார்க்குற கேன்சர் அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அதை விட்டு இது நாம் போராட வேண்டியதில்லை. இந்த உடலை விட்டு நாம் எப்பவும் போறதும் நிச்சயம். ஆனா இந்த உடலுக்காக வேண்டி பாதுகாக்க இந்த உடல் இருந்து வாழணுங்கிறது இல்லை. ஆனால் நமக்குள் அந்த அருளை பெறும் இந்த உணர்வு, இந்த சந்தர்ப்பம் சிரமத்திலிருந்து விடுபடுறேன்னு உணர்வு மொழியாக பெறுங்க, அந்த சந்தோஷம் எனக்குள் வருதுன்னு சொல்றாரு. யாரும் கேட்கல. ஏன் நீங்க போயிட்டா நாங்க எல்லாம் எப்ப தனியன்னு மீண்டும் என்ன செய்றாங்க, இந்த உடலை ஈக்க எத்தனை புத்திமே சொல்ல அதெல்லாம் வரலைங்க. ஆகவே இதை போல அவரை எடுத்துக்கொண்ட பின் இந்த உடலுக்காக வேண்டிய நான் சொல்ல வேண்டியிலே அந்த உயிரான்மை என்ன செய்யறது பிரிந்து போயிடுறாரு. இப்ப அவர் ஒளியின் சரீரம் பெறக்கூடிய நிலை, இன்னொரு ஆன்மா எதை தர்மத்தை செய்ததோ அந்த உணர்வின் தன்மை இந்த உடல் இருந்து நல்வழி அழைத்து சென்று அதன் உணர்வின் தொடர் கொண்டு அவர் பிறவியில்லா நிலை அடைகிறார். அதே சமயத்தில் அவர் உணர்வை கேட்ட அந்த விவேகானந்தரோ ஆக உனக்குள் அந்த உணர்வின் தெய்வங்களை பார்க்கலாம் என்ற அந்த உணர்வை உணர்த்தியுள்ளார். ஆக ஒவ்வொரு எண்ணங்களும் நம்மளுக்கு எப்படி செயல்படுத்துகிறது, அவரும் இந்த உணர்வை எடுத்துக்கொண்டாலும்
அவருடைய ஆன்மா மீண்டும் இந்த உடல் பெற்றுதான் வந்ததை தவிர விவேகானந்தருக்கு. ஆக உணர்வின் தன்மை தனக்குள் பெற்று அது சுழன்று வந்து இன்னொரு உடலுக்குள் போய் இந்த உணர்வை மாற்றி அதுக்கப்புறம் தான் ஒளி சரீரம் பெறார். அப்படிங்கிற நிலையை கொண்டு அதில் தெளிவாக காட்டுகிறார். ஆக காரணம் அவர் திருமணம் ஆகாதவர், ஆனால் இவர் திருமணம் ஆனவர். ஆக இந்த உணர்வின் தன்மை உண்டாக போகும்போது உணர்வு அதே பதிபக்தியில் அது வரப்போகும்போது 2 உயிர் உண்டாகும். ஆனால் விவேகானந்தருக்கோ திருமணம் ஆகவில்லை. ஆனால் அதன் உணர்வு கொண்டு அடுத்து இன்னொரு உடலுக்குள் சென்று அதன் உணர்வு கொண்டு திருமணமாகி 2 மனம் ஒன்றாகி உணர்வு ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரம் பெறுகின்றார். இதெல்லாம் தெரியும். இப்போ நம்ம கல்யாணம் பண்ணியாதபடி சாமியாரா போறோம்னு சொல்றாங்க, முடியாதான் ஆகணும். ஒளி சரீரம் பெறவே முடியாது. எனவே இதெல்லாம் ஏன்னா இந்த கல்கட்டாவை பற்றி சொல்லப்படும் போது மனிதன் பக்தி நிலையில் வந்த நிலை இந்த உடல் இச்சைக்கு அரசர்கள் என்ன செய்தார்கள், இதிலிருந்து நாம் எப்படி மீள வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. அதனால்தான் நாம் பரிசீலோம். நாம மனிதனுக்கு தவமில்லை வரமில்லைனாலும் கூட இப்ப நாமும் நம்முடைய மூதாதைகள் இருக்கிறாங்க. ஆனால் நாம் இந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் என்று உணர்வு வலுவாக்கி கொண்டால் நம்ம மூதாதையுடைய உணர்வு தான் நம் உடல் ஒன்று. இந்த உடலை விட்டு சென்ற பின் அந்த ஆன்மாவுடைய உணர்வு நமக்குள் இருப்பதால் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று வலுவாக்கி இந்த உடலை விட்டு சென்ற சூட்சம சரீரத்தை இதன் வலுவின் தன்மை கொண்டு அந்த குடும்பத்தார் அந்த சப்தரிஷி மண்டலத்தில் இணைத்தான் அவர்கள் அதை நஞ்சு மாற்றியவர்கள். ஆக இந்த உடல் பெறும் உணர்வுகள் கருகிவிட்டு உணர்வின் தன்மை ஒளியாக மாறுகின்றது. அங்கே இந்த மனித உடலை விட்ட துயரங்களை அங்கே கரைக்கணுமே தவிர நாம் என்ன செய்யறோம், சுத்த சாம்பலை கரைச்சி அதுக்கு சில மந்திரங்களை சொல்லி தண்ணியில கரைச்சா பாவம் போயிடும். விநாயகர் கோயிலில் போய் அது அது வந்து பிண்டத்தை கரைத்து விட்டு வீட்டில் வந்து எண்ணெய் தேய்ச்சி தலைமுடி விட்டு வந்து சுற்றுச்சூழல் வந்து புத்தாடைகளை பிடித்து மூத்த மகன்களில் மாவிளக்கு வச்சு நெய் தீபம் வச்சு விநாயகர் கோயிலில் கொண்டு அந்த கொண்டு அர்ஜுன செய்தம் மோட்ச தீபம். இது விளக்கு அமையாமல் நம்மளை இப்படி முட்டாளாக்கி வச்சிருக்கோம். ஆகவே அதே சமயத்தில் இவர்கள் சொல்லும் மந்திரத்தால் இதன் உணர்வுகள் சொன்ன பின் இந்த அரசன் எதை செய்தாலும் அந்த வீட்டு முச்சந்தி மண்ணை எடுத்துக்கொண்டு வருவார். அதே சமயத்தில் அவர் உடல்ல இருக்கக்கூடிய துணி இதுகள்லாம் அந்த தலைமுடி இதெல்லாம் எடுத்து வச்சோம். இதெல்லாம் அதனுடைய குறிப்பிட்டு இன்னென்ன பற்றி கொண்டவர் இன்னென்ன நிலை இருந்தவர் இதெல்லாம் வந்து அரசனுக்கு கொடுத்துருவாங்க. அதை இறந்த பின் இந்த செய்தி கொடுப்பாங்க. இப்ப 5ஆம் இடைகள் எப்படி இன்னைக்கு வேலை செய்கிறாரோ இதே மாதிரி இறந்த கொண்ட பின் இந்த உடல் விட்டு சென்ற பின் நம்ம மந்திரத்தை ஜெயிப்பார். ஆக துணியில் வைத்து இந்த ஆன்மா அவங்க கைவெளியை படுத்தி அவன் எதற்கு பயன்படுத்துகிறானோ அரசர்கள் அதை செய்வார்கள். இப்படி எடுத்துக்கொண்ட உணர்வு அரசன் கையில் சிக்கப்படும் போதுதான் அரசன் இறந்தான நாடி சாஸ்திரம் எந்த தன் சாம்ராஜ்யத்திற்கும் அடுத்த நாட்டு அரசர்களுக்கும் எப்படி போர் வருகின்றது, அதன் உணர்வின் தன்மை கொண்டு ஆன்மாக்கள் எப்படி பிரிந்து செல்லணும், இப்படி அரசன் இறந்த பின் இப்ப எப்படி செத்தவர்கள் உடலுக்குள் போகுது, அவன் சாகாக்கலை என்று ஒரு உடலுக்குள் புகுந்த பின் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாங்க நாடி எழுதுவாங்க. அந்த நாடி எழுதிய பின் இவர்கள் மந்திரத்தை சொன்னார் என்றால் ஒரு முட்டை வைத்து இந்த மந்திரத்தை சொல்லும்படி அதை எழுதியிருப்பான். அந்த மந்திரத்தை சொன்னா முட்டையில கரு இருக்காது. பின் அந்த ஆன்மா இவன் உடத்துல வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப இவனுக்குள் அந்த கருத்தன்மை ஆனத்தும் அவன் எதை எதை ஆவி வச்சு எழுதினானோ அந்த சரித்திர நூல்களை சொல்லும். நீ இந்த இடத்துல நீ பிறந்தாய், இன்னென்ன நிலைகள் நீ இருந்தாய், இந்த இடத்துல இந்த கல்லிலே உன்னுடைய எழுத்து ஒட்டு வச்சு பார்த்தோம் இந்த மாதிரி இருக்கும், இப்படின்லாம் அவன் உணர்வை தொடர் கொண்டு நடந்தவை சொல்லும். இங்கிருந்து போனோன்னு நீ எதை செய்தங்கிற போது நாடிக்க போனோன்னு எல்லாம் சொல்லிட்டு நடந்து சொல்லிட்டு வருவான். நீ போனோன்னு எடைப்பட்டு இந்த நிலை வந்தது, மீண்டும் இது போன நாடிக்காரனுக்கு காசு போயிட்டு இருக்கு. அந்த கடைசியில் என் காசுகளை விட்டு என்னைக்கு நல்லது நாடியில பார்த்தா நல்லதாக நினைப்போம். இது அரசன் சுகபோகத்துக்கு வைத்த நிலை. அதனால நாடி சாஸ்திரங்களை பற்றி என்னை எல்லா இடங்களிலும் ஊடுருவேன். நாடில் என்ன இருக்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தினார் குருநாதர். ஏனென்றால் ஒவ்வொரு அனுபவத்தையும் தெரிந்து கொண்ட பின் மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஆக நாம் இடம் எது மேலே இச்சை வைக்க வேண்டும், உயிர் மேலே இச்சை வைக்க வேண்டும், அருளை பெற்ற இருளை நீக்கி அந்த அருணரின் தன்மை பெற வேண்டும் என்று இச்சைப்படும். இதுதான் தசரத சக்கரவர்த்தி என்று 10ஆவது நிலை அடையக்கூடிய இந்த உயிர் நமக்கு சக்கரவர்த்தியா இருக்கின்றது. எதை எண்ணுகின்றமோ அதை எடுக்கின்றது. நாம் எதை கவர்கின்றோமோ வசிஷ்டர். இப்ப நான் சொல்றேன், நீங்க பெற வேண்டும் என்று ஏங்கினால் இது வசிஷ்டர். நுகர்ந்த உணர்வும் உடலுக்குள் அணு 50 பிரம்மம். ஆமா, அந்த பிரம்மமானப்போ அந்த அணுவின் தன்மை அடைகின்றது. பிரம்மகுருவின் மனைவி யாரு? அருந்ததி. குணத்தின் தன்மை எங்கே அணுவானதோ அந்த சக்தியாக அந்த அணு இயக்கம் என்று இந்த எண்ணத்தின் உடல் கொண்டு ராமயானத்தில் இப்படி எல்லாம் காவியங்களை படைத்துள்ளார்.
ஆனால் அதை நாம் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். தசரத சக்கரவர்த்தின்னு எங்களுக்கு நம்ம உயிர் தான் தசரத சக்கரவர்த்தி. 10வது நிலை அடையக்கூடிய நிலையை நாம் எப்படி ஆகிறது அவருடைய உணர்வு புறம் பிரித்து விட்டார். இது ராத்திரிக்கு சந்திச்சுக்கிறோம், நேரம் ஆகிவிட்டது. எல்லாம் இந்த மாதிரி வரிசையில் கொண்டு போகணும். நிறைய சொல்லணும். குறைஞ்சி ஒரு 10 வருஷம் சும்மா சாம்பிளுக்கு தொட்டி வச்சு போட்டோம். அடுத்து இந்த இரவு 7 மணிக்கு ஆரம்பிப்போம். இப்போ நேரம் ஆயிடுச்சு, அப்புறம் பசி எடுத்துடும். அப்புறம் சாயங்காலம் இந்த தியானத்துக்கு வர்றதுக்கு நேரம் ஆகும். அதனால் இப்போ இதை முடிச்சுட்டு இப்போ தியானத்துக்கு போவோம். இன்னொரு வரைக்கும் சொன்ன உணர்வு பதிவாக்கிட்டோம். அந்த மாமகரிஷி ஈஸ்வராய குரு அவருக்கு கொடுத்த இந்த உணர்வை பதிவாக்கி இந்த அதன்படி ஒளியின் உடலாகப்பட்ட அந்த துருவ நட்சத்திரமாக இருக்கின்றன. அதன் ஈர்ப்போட்டத்தில் சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளார்கள். அதிலிருந்து வரக்கூடிய உணர்வை நீங்கள் பெறச் செய்வதற்குத்தான் இதையெல்லாம் சொல்லி நினைப்பட்டேன். ஏனென்றால் ஒருத்தன் எனக்கு தீங்கு செய்தான் எண்ணப்படும் போது அதே உணர்வு நமக்குள் பட்ட பின் அவனை எண்ணும் போதெல்லாம் நாம இங்கே காரியம் கிடைக்கின்றது. எனக்கு தீங்கு செய்தான் எண்ணும் போது அங்கு பரவோடுகின்றது. அவன் காரியம் கெடுகின்றது, நமக்காரியம் கெடுகின்றது. ஆக இதை போல ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்ட உணர்வின் தன்மையை நாம் தெளிவாக தெரிந்து கொண்ட பின் நாம் இந்த உடலில் உணர்வின் தன்மை ஒளியாகி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற வேண்டாம். அதன் தொடர்பு கொண்டால் அதன் பதிவு ஆனால் நீங்கள் தீமையிலிருந்து விடுபட்டு இந்த உடலுக்கு பின் அந்த எப்படி துருவ நட்சத்திரம் பிறவில்லா நிலை அடைந்ததோ அதே நிலையை நாம் அடைய முடியும். இதுதான் அழியாத பேரன் 10வது நிலை. அதாவது தசரத சக்கரவர்த்தி இந்த 6வது அறிவு கார்த்திகையை தீவியிலே நீக்கிவிட்டு உயிர்கள் ஒன்றி ஒளியின் சரீரம் பெறுவதே கடைசி நிலை. நாம் என்னதான் ஆட்டம் பட்டாலும் நாம் தேடிய செல்வம் இருக்கிறதா, அழகான உடல் இருக்கின்றதா இல்லையே. அப்படி இதற்கே இந்த ஆக நாம் உயிராக இருந்து உணவின் தன்மை ஒளியாக்குகின்ற உணர்வின் தன்மை நாம் பெறச் செய்வதற்குத்தான் இப்போ இந்த நமது குருநாதர் காட்சிய அருள் உங்களுக்குள் பதிவாக்கி உங்க எண்ணம் எப்படி அதுதான் நாம் சொல்றேன். பெட்டேன் கஷ்டமில்லை இப்ப இருக்குது, நிகழ்ச்சி கிடைக்கும், சக்தியும் கொடுக்குறேன். அந்த சக்தி கொடுத்து எடுக்கத்தில்லை என்னுடைய குறையாக முடியாது. என்னமா சாமி சொல்ற நம்மளால முடியுமான்னு சொன்னா முடியாது. சாமி சொன்ன நிறைய நான் கடைபிடிக்கணும்னா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் நீங்க தொடச்சிக்கலாம். சாமி தான் செய்து தர நம்பினீங்கன்னா அது ஏமாற்றம் தான். நான் செய்து தரேன்னு சொன்ன நான் எப்படி செய்து தர முடியும்? ஒரு விதையை போட்டால் முளைக்க வச்சு பலன் எடுக்கிற நீங்களாவில் இருக்கணும். எனக்கு உங்களுக்காண்டி நான் சாப்பிட்டேன்னா என் பசி தான் தீருமா, உங்க பசி தீருமா? சில பேர் சொல்ல எனக்காண்டி நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கீங்க, ஆண்டவன்கிட்ட நீங்க சொல்லுங்க. இந்த கிறிஸ்துவ அந்த அவங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸ்ல சொல்றாங்க எனக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்ட்டு. அதனால யாருக்கும் யாரும் நீங்க நல்லா இருக்கும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஆனா நீங்க எடுக்கணும் இல்ல. இப்ப அலைகளை பரப்புறா பண்ண இங்க இருந்து ரேடியோ டிவி அலைகள் ஒளிபரப்பு பண்றாங்க. உங்கள்கிட்ட பதிவா இருந்து அந்த இதுகளை என்னன்னு சொன்னா அந்த நல்ல அலைகள் வருது. ஆக அதே சமயத்தில் சங்கடம் வந்து பாய்ப்பே எனக்கு இந்த மாதிரி இளைஞர் பண்ணா அப்படின்னா அந்த உணர்வு வந்து நமக்குள்ள அதான இயக்கம் காத்துல இருக்கு, நமக்குள் பதிவாது. ஆக யாரிடத்திலிருந்து நம்ம பிரிந்து இல்லை. அதனால உங்கள்கிட்ட புது சக்தி இயக்கம் எப்படி இருக்கிறது, இருளை எப்படி அகற்றினால் உணர்வின் தன்மை ஒளி ஆனால் எப்படிங்கிறதில் கொஞ்சமாவது சொல்லி உங்ககிட்ட பதிவு செய்து நாம பெற வேண்டும் ஆசை. அதான் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. ஆக தீமையிலே நீக்கும் உணர்வு நாம் பெற வேண்டும் என்று நாம் எண்ணினால் இச்சை, நான் நுகர்ந்தால் கிரியை. அந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த ஞானத்தை பெரும் வழி நம்மை அழைத்தது. இந்த 6வது அறிவுக்கு வள்ளி தெய்வானை பல கோடி சரீரங்களின் தீமைகளை நீக்கி வலிமை மிக்க சக்தியா இருக்குது வள்ளி. ஆக இந்த வலிமை மிக்க சக்தி அப்ப அந்த தீமைகளை நீக்கும் அந்த அருள்மொழியை நாம் பெற வேண்டும் என்று அதை இச்சைப்பட்டால் அந்த உணர்வின் தன்மை நாம் உயிரில் நுகர்ந்தான் தெய்வ ஆணை. அவன் எப்படி தீமையை நீக்கினாலும் உணர்வுப்படி நம்ம எண்ணங்களை செயலாக்கு. அதனால தெய்வ ஆணை நான் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தின்னு தெளிவா கொடுக்குறாங்க. நம்ம அதாவது புரிஞ்சுக்கிறோமானா இல்லை. எதை நாம் இச்சைப்பட வேண்டும்? அதான் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்று இந்த 6வது அறிவின் தன்மைதான் வலிமை மிக்க சக்தி வள்ளி. அந்த வலிமை மிக்க உணர்வை சுவாசித்தால் உயிரப்பட்ட பின் அந்த உணர்ச்சியில் தெய்வமாக இருந்து அந்த ஆணைப்படி இந்த உடலை இயக்கின்றது தெய்வ ஆணை. நான் மனுஷன் முருகனுக்கு 2 மனைவி, ஆசைக்கு ஒரு மனைவி, அன்புக்கு ஒரு மனைவி ஒருத்தன் கதை கட்டிட்டு. இந்த மாதிரிதான் நாம எண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது சக்தின்னு சொல்றோம். கண்ணுக்கு கருவெளிக்கு பேர் ருக்மணி, கண்ணோடு சேர்ந்த காந்த புலன் பேர் சத்தியபாமன். ஒரு உணர்வின் நகர்ந்து உயிரிழப்பட்ட பேர் நம்ம உண்மை செல்லுகின்றது. கருவெளி அணிச்சு ஒரு மனிதன் உணர்வு பதிவாக்குது, உணர்வின் தன்மை அறிய செய்யுது. ஆக 2 வேலை செய்யுது. ஆக மொத்தம் அது கண்ணன். ஆக வெண்ணையை திருடுறான்,
ஒருத்தன் மோசமான நோயாளி உணர்வை நாம் போறோம். அடப்பாவே விளையாடு கருவழி ருக்குமணி பழிவாசி வந்து கண்ணோடு காந்தப்படம் அந்த நோயின் உணர்வை அறிவிச்சு அந்த உயிரை பட்டப்ப நினைச்சு நம்ம ரத்தத்துல கலந்து நினைச்சு அந்த நோயின் உணர்வுங்கிறது அந்த வெண்ணையை தெரிகிறது. ஆக துரு நட்சத்திரத்தின் உணர்வு தீமைகளை வென்றது. அதை கண்கொண்டு அந்த உணர்வின் தன்மை பெற வேண்டும் என்று அது உணர்வின் தன்மை உடலை சேர்த்தான் அந்த கண்கள் இந்த வெண்ணையை தெரிவி நம்மளுக்கு நல்லவனா மாற்றுவது. இந்த கண்ணுக்கு உண்டான வேலைகள் என்ன எத்தனையோ வகைகள் உண்டு. அதன் நாம பெற தவறிக்கொண்டே இருக்கின்றோம். சாமி செய்வான், சாமியார் செய்வான், ஜோசியம் செய்யும், அர்ச்சனை செய்தா செய்யும். இதைத்தான் நம்ம சதா சொல்லிட்டே இருக்கோம். அதனால இந்த இரவு தொடர்பும் சுருக்கமாக இதை சொல்லிட்டு இனி நாம எடுத்த உணர்வை பெறுவோம். உங்களுக்குள் பதிவாய்ச்சி இந்த சுட சுட அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வை ஏங்கி பெறுவோம். நம்ம ரத்தத்தில் கலப்போம். தீமைகளை அகற்றும் சக்தியாக வளர்ப்போம்.